வணக்கம். என்னுடைய பெயர் பூங்குன்றன். நான் பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்க பூர்ணாங்குப்பம்ன்ற கிராமத்தில் வசிக்கிறேன். இயற்கை விவசாயம் செய்கிறோம். நான் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். 2013 இயற்கை விவசாயம் செய்கிறோம். இயற்கை விவசாயத்தில் கால்நடை ரொம்ப முக்கியம். கால்நடையிலேருந்து கிடைக்கிற கழிவுகளை இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்த போக மீதி இருக்க சாணத்தை பயோகேஸ் தயார் பண்ணுறோம். பயோகேஸ் ட்ரம்மு தான் இது. இது ஒரு ஃபைபர் மாடல். இது 2 கியூபிக் மீட்டர் அளவுக்கு இருக்கிற ஒரு பயோகேஸு. இதுலேருந்து கிடைக்கிற எரிவாயுவை தான் எங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். இங்கே ஒரு தொட்டி அமைப்பு இருக்குது. கிடைக்கிற சாணத்தை எடுத்து இந்த தொட்டியில் போட்டு இதை கரைச்சி ட்ரம்முள்ள போயிடும். பழைய சாணக்கழிவு சிலறிய வெளியே வந்துடும். காற்றில்லா சூழ்நிலையில் இந்த சாணம் நொதிக்கப்பட்டு எரிவாயுவாக மாற்றப்படும். ஒரு சாணம் ஒரு இடத்துல கொட்டி வச்சுருந்தோம்னா தென்னை மர விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், அதில் காண்டாமிருகம் உற்பத்தி ஆகும். சுற்றுச்சூழலில் கொஞ்சம் பாதிப்பும் ஏற்படும். இந்த மாதிரி சாணம் எரிவாயுவாக மாற்றுறதுனால நமக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் இருக்குது. இதுலேருந்து கிடைக்கிற சிலரியை நேரடியாக பயன்படுத்தலாம். மாட்டு எருவாக இருந்ததுன்னா பயன்படுத்துறதுக்கு மக்க வைக்கிறதுக்கு நமக்கு 1 வருடம் ஆகும். இது அப்படி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் சாணத்தை போட்டிங்கன்னா 2 நாள் கழித்து சிலரியாக வெளியே வரும்போது அன்றைக்கே நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போது இந்த சாணத்தில் இருக்க கேஸை நம்ம உறிஞ்சி எடுத்துறதுனால பயோகேஸ் அமைப்பில் எளிமையான பொருளாக அந்த சாணம் மாறிடுது. அது நிலத்துக்கு இடுறது மூலமாக எளிமையான உணவுப் பொருள் அந்த தாவரத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உறுதி பண்ணிக்க முடியுது. அப்போது ஒரு சூழ்நிலையில் நம்ம கேஸ் வாங்கணும், எரிபொருள் பூமியிலேருந்து எடுக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த எரிபொருள் தீரக்கூடிய எரிபொருள். இப்போ இந்த பயோகேஸ் அப்படி கிடையாது. கால்நடை இருக்கிற வரைக்கும் நமக்கு சாணம் கிடைக்கும். சாணம் கிடைக்கிற வரைக்கும் பயோகேஸாக மாற்ற முடியும். பயோகேஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த மரபு சார்ந்த எரிபொருளை பயன்படுத்துறது, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததை பயன்படுத்துறதை நம்ம உறுதி பண்ணிக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி பயோகேஸ் வச்சு உற்பத்தி பண்ணி தன்னுடைய வீட்டு எரிபொருள் தேவையை அவங்கவுங்க பூர்த்தி பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம பயோகேஸை உற்பத்தி பண்ணலாம். ஆபத்து இல்லாத, அதிக அழுத்தம் இல்லாத, அதே அளவுக்கு சீரான எரிபொருளை கொடுக்க முடியும். பயோகேஸில் ஒரே ஒரு மீத்தேன் கேஸ் மட்டும்தான் ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் எல்பிஜி கேஸில் மற்ற வாயுக்களும் கலந்து வரும். அது சுற்றுச்சூழலுக்கு மாசுனா பூமியிலேருந்து எடுக்கும்போது இந்த பூமியில் இருக்கிற காலியான இடத்த நிரப்புறதுக்கு ஏதோ ஒரு பொருள் சேர்த்தா தான் நம்மளால் இது பண்ண முடியுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வேளாண் கழிவுகள், விவசாய கழிவு, அடர் தேவனம், உலர் தேவனம், பசுந்தேவனத்தை சாப்பிட்ற மாடு பாலையும் கொடுத்துட்டு கோமியம் சாணமாகவும் போடுது. சாணத்தை எடுத்து நம்ம பயோகேஸ் தயார் பண்ணுறது மூலமாக மண்ணுக்கு கொடுக்குறது மூலமாக மறுபடியும் கால்நடைக்கு தேவையான உணவையும் நம்மளால் அதிலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் ஒவ்வொரு விவசாயியும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பயோகேஸ் பயன்படுத்த முடியும். ஒரு பயோகேஸ் போடுறதுக்கு 30,000 ரூபா செலவாகுதுன்னா 1 வருடத்தில் அந்த பயோகேஸ்காரிய காசை நம்மளால் நிச்சயமாக எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே லாபம் தான். இந்த 1 வருடத்தில் அதுலேருந்து கிடைக்கிற உரம் மிக சிறந்த உரமாக நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். அதான் சார், ஒரு 3 மீட்டருக்கு 3 மீட்டர் இடம் இருந்தாலே நமக்கு போதும். இந்த 2 கியூபிக் மீட்டர் நம்மளால் அமைச்சு நம்மளால் நல்ல முறையில் எளிமையான இடம். இது மூவபிள் மாடல். இந்த இடம் சரி வரல, நம்ம வீடு எங்கே வேறு எங்கேயா மாற்றுறோன்னா இது இன்னொரு இடத்துக்கு கூட நம்மளால் ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். நம்ம காங்கிரீட் கட்டடமாவோ கல் கட்டடமாவோ இருந்ததுன்னா அதை மாற்றுறது பழைய மாடல் சொல்லுவாங்க.
கேவிபி மாடல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது மூவபிள், ரெண்டுமே ஃபைபரு. நடுவில் ஒரு வாட்டர் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. தண்ணி லீக் ஆகாத, கேஸ் லீக் ஆகாத அளவுக்கு இது ஃப்ளோட்டிங்கு, எந்த உராய்வும் இருக்காது. ஒரு முறை போட்டால் கடைசி காலம் வரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்கிறத உறுதி செஞ்சுக்க முடியும். இப்போ மேலே ஏறுறது இறங்குறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் அடுப்பு எறிகிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரம்மு மேலே தூக்க ஆரம்பிக்கும். கேஸ் உயர இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்படியே மேலே ஏறிட்டு, ஆமாம், ஏறிட்டே இருக்கும். நீங்கள் எடுக்க குறைஞ்சிடும். இப்போ அந்த தண்ணி மட்டம் நீங்கள் பார்த்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே, அந்த மட்டம் வரைக்கும் போய் இப்போ பயன்படுத்தலைன்னா ஏறிட்டே இருக்கும். ஏறும். அப்போ தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரம் சமையல் 2 பர்னரில் செய்ய முடியும். இது ப்ரெஷருக்காக அழுத்தம் கொடுத்தோன்னா ரொம்ப வேகமாக எரியும். ஏன்னா எங்கள் கிச்சன் கவுண்டர் இங்கேருந்து ஒரு 5 அடி உயரத்தில் இருக்குது. அப்போ அந்த கிச்சன் மேடை வரைக்கும் போகணும் இல்லைங்களா, அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம். இது சொன்னாங்க பயோகேஸ், அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு பயோகேஸ் போடணும், சாணக்கழிவு வீணாக வெளியே போடக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப். முதல்ல சின்ன பர்னர், ஒரு பர்னர் வச்சுருக்கிறோம். இப்போ 2 பர்னராக மாற்றுறதுக்கான வேலையை நம்ம பார்த்துட்டோம். பைப் லைனில் சிலரிக்கு அங்கே வந்துடும். அந்த சிலரியை டேங்க்கில் சிலரியை திக்கான சாணக்கழிவு இந்த மாதிரி சாப்பிட்டான சிலரியாக மாறிடும். தண்ணி மாதிரி இருக்கும். ஆமாம், தண்ணி மாதிரி இருக்கும். இது அப்படியே நேராக உரத்துக்கு பயன்படுத்தலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட இருக்கிற விவசாய கழிவுகளை வச்சு இதுலேருந்து மண்புழு உரம் தயார் பண்ணுறேன். அங்கே தொட்டி போட்டு மண்புழு உரம் தயார் பண்ணுறேன். ரொம்ப தரமாக இருக்கும். எளிமையாக சாப்பிட்றோம். சூடு இருக்காது. இதில் ஒரு எருவை கொட்டி நீங்கள் மண்புழு உரம் தயாரிக்கும் போது சூடு இருக்கும் சாணத்தில். இந்த சூடு இதில் இருக்காது. ஏன் சூடு இருக்காதுன்னா, இதில் இருக்கிற சாணத்தில் இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா இதில் இருக்க சூடு போயிடும். அதனால் நம்ம எளிமையாக மண்புழு உரம் தயார் பண்ண முடியும். எல்பிஜி கேஸுக்கும் இதுக்கும் வந்து சமையல் ஆக்குறது இல்லை, சுவையில் இல்லை, எதுவும் கிடையாது. இது ரொம்ப நல்லது. அதுலையாவது சமயத்தில் ஏதாவது மஞ்சள் கலர் ஜுவாலை நெருப்பு வரும். ஆமாம், அது வந்து முழு எரிபொருள் கிடையாது. இல்லை, நீல கலர் ப்ளூ ஃப்ளேம் தான் முழு எரிபொருள். ஆமாம், பாதுகாப்பான எரிவாயு தான். சாணம் இதில் கரைச்சோரும், அதில் வெளியே வரும். அங்கே எரிக்கல் வரும். ஒரு 3 மாடு இருந்தால் போதும் சார். 3 இல்லை 4 மாடு இருந்தால் போதும். ஒரு தாராளமாக 2 பர்னர் வச்சு. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர். தாராளமாக ரொம்ப நல்லா பயன்படுத்த முடியும். நமக்கு நல்ல லாபம்.